ஹலோ மக்களே 466வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட் பார்த்தா ஓர்ஸ் களத்துல இறங்கி எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனா ஓர்ஸ் வார்லாட்ஸ்லாம் சேர்ந்து சாச்சிரவே செஞ்சுட்டாங்க, அவனை கொன்றவே செஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். பேச்சு மூச்சு இல்லாம இருக்கான். இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா கோபியோ ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிச்சிட்டான். இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா நம்ம லூஃபியோ வானத்துல இருந்து வாரான். ஏஸ் உன்னை காப்பாத்த நாங்க வாரான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே மிரண்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு வானத்துல இருந்து வந்தானுங்க, எப்படி வந்தானுங்கன்னே ஒண்ணும் புரியல. எனக்கு ஒன்னும் ஆகாது, நான் ரப்பர் மேனு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி ஒரு பக்கம். டே நம்ம எல்லாம் செதறணும்னு சொல்லிட்டு பக்கியோ கத்திக்கிட்டு வாரான். இவனுக்கு எப்படி மேல இருந்து வந்தாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போய் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா சடனா ஒயிட் பிளேட் ஒரு சுனாமி ரெடி பண்ணார்ல, அதான் சீக்வைக்கு அதை ரெடி பண்ணிருக்கு முன்னாடி அவர் காத்தெல்லாம் வேற மாதிரி தள்ளி இருந்திருப்பாரு. அந்த சமயத்துல அவங்க கப்பல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி போயிருந்திருக்கும். அப்ப அவங்கள நோக்கி ஒரு பெரிய நிழலே வந்திருக்கும். என்னடா நிழல்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்திருப்பாங்க. என்னன்னு பார்த்தா பெரிய சுனாமியே வந்திருக்கும். டே நமக்கு கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல ஷாக்ல இருந்திருக்கானுங்க. உடனே ஜிம்பியை பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவ்வளவு பெரிய சுனாமியை கொண்டு வரணும்னா அது ஒரே ஒரு ஆள மட்டும் தான் முடியும். அந்த ஆளு தான் இந்த வேலையெல்லாம் பாத்துறன்னு சொல்லிட்டு ஜிம்பியை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஜிம்பியை நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி லூஃபி கத்திக்கிட்டு இருக்கான். இந்த சுனாமிட்டெல்லாம் நான் தோக்குத மாதிரி இங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். நான் ஏச காப்பாத்தணும்னு சொல்லிட்டு பாக்குறான் அவன். டேய் சேல கரெக்டா புடிங்கடா, நான் அந்த சுனாமிலே ரைட் பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஜிம்பே. அவரை மாதிரி யாரும் வண்டி ஓட்ட முடியாது, அந்த அளவுக்கு ஒரு ஓட்டுவாரு. டேய் நான் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு பக்கி உள்ள வந்துகிட்டு இருக்கான். டேய் விடுடா விடுடான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பக்கியை பார்த்து கத்திக்கிட்டு இருக்கான் ஜிம்பே. காப்பாத்துங்க காப்பாத்துங்க சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். டேய் எவ்வளவு நாள நீங்க எல்லாம் பைரட்ஸ் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு crocodile கட்டிக்கிட்டு இருக்கான். நீங்க எல்லாம் பொடியனுங்கடான்னு சொல்றான் அவன். இப்ப மட்டும் நம்ம பின்னாடி திரும்ப நம்ம கதை மொத்தமா முடிஞ்சிரும்டா, நம்மளுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, இதுல போய் தான் தீரணும்னு சொல்றான் crocodile. ஆனா crocodile ஜிம்பிலும் பயப்படவே இல்ல, அவனுக்கு எல்லாத்துக்கும் தயாரா இருக்காங்க. என்னன்னு பார்த்தா சேல் பண்ற கொடியை அப்படியே மேல இழுத்துட்டாங்க. அவங்க கப்பல் அப்படி ஸ்டாப் ஆகுது. கப்பல் அப்படியே சுனாமிக்குள்ள சுத்திக்கிட்டு போகுது, அப்படியே ரொட்டேஷன்ல போய்கிட்டு இருக்கு. டே என்னடா ஆகுதுன்னு சொல்லிட்டு லூஃபிலாம் செதறிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். டே நம்ம கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு பாக்குறான். சடனா கப்பல் அப்படியே சுத்திக்கிட்டு மேல நோக்கி போக ஆரம்பிக்கு. என்னன்னு பார்த்தா சுனாமிலே வந்து டிரைவ் பண்ணிட்டு போறானுங்க. ஆனா இருந்தாலும் லூஃபி செதறிக்கிட்டு இருக்கான். பார்த்தா மேல போய் அவங்க கப்பலை ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரிடா நம்ம கதை முடிஞ்சிருச்சுடான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்கானுங்க. சடனா உறைஞ்சிருச்சு. என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு லூஃபி ஷாக் ஆகுறான். பார்த்தா அந்த வேலையை பார்த்தது வேற யாரும் இல்ல, அது அவுக்கிச்சி தான். டே நம்ம கப்பலை பாருங்கடா மேல ட்ராப் ஆகி மாட்டிக்கிருச்சுன்னு சொல்லிட்டு பக்கியோ எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். இதை பண்ணது யாருன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஜிம்பியை பார்த்துக்கிட்டு இருக்கான். அது அவுக்கிச்சின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். டேய் கீழே பாருங்கடான்னு சொல்லிட்டு crocodile வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். டேய் ஓல்டு மணிக்கு தான் இருக்காரான்னு சொல்லிட்டு ஜிம்பியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்பனா பேட்டில் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு இவன் கோவா பார்த்துக்கிட்டு இருக்கா. வார் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி சுனாமி வரை கொண்டு வந்திருக்காங்க. அட்மிரல் அவுக்கிச்சி ஃப்ரீஸ் பண்ணி இது எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. லூஃபியை கத்துறான். டேய் எப்படி கீழே போறோம்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, ஏச காப்பாத்த இன்னும் 3 மணி நேரம் இருக்கு, கண்டிப்பா நம்மளால காப்பாத்த முடியும்னு சொல்லிட்டு லூஃபியை கத்திக்கிட்டு இருக்கான். சரி சொல்டான்னு சொல்றான் பக்கி. டேய் நம்ம கப்பலை வந்து பின்னாடி தள்ளி விடுன்னு சொல்றான். பின்னாடி தள்ளி விட்டு அந்த தண்ணிக்குள்ள போயிடலாம் அப்படிதானே சொல்றான்னு சொல்லிட்டு பக்கி கத்துறான். ஆமாடா நம்ம ஷிப்போ ஸ்டக் ஆயிருக்கு, அதை முதல்ல உடச்சு பின்னாடி போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் நீ ஒரு முட்டாளன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. டேய் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்தோம்னா நம்மளால தப்பிக்க முடியும்னு சொல்லி லூஃபியோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமா பைரட் கேப்டன் பக்கி, உங்களால பண்ண முடியாது எதுவுமே கிடையாது, நீங்க ஒரு அடுத்த கிங் ஆஃப் த பைரட், நீங்கள உங்களால முடியும்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அதுக்குள்ள பேசிக்கிற நேரத்துல சடனா வந்து கிளிங் கிளிங் சொல்லிட்டு போன் வர ஆரம்பிச்சிருச்சு. டிரான்ஸ்பாண்டர் இருந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. டேய் டார்கெட் வந்து TOTTZ அப்படின்னு சொல்றாங்க. எல்லா ஷிப் எல்லா சோல்ஜரும் அதை நோக்கி போங்கன்னு சொல்றாங்க. ஆபரேஷன் 3 நோக்கி நம்ம போறோம்னு சொல்றாங்க. டேய் இவனுக்கு வேற ஏதோ ப்ரிப்பரேஷன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பைரட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. நேவி ஆபரேஷன் மெசேஜ் எல்லாம் வேற லெவல் போடுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். TOTTனா என்னடா மெசேஜ்னு சொல்லிட்டு முழிக்கிறானுங்க அவனுங்க. எக்ஸிக்யூட் வந்து ஏச வந்து சீக்கிரமா பண்ணணும்டா, அவன் கதையை முதலே முடிக்கணும்னு சொல்லிட்டு செங்குக்கு ஆர்டர் கொடுத்துட்டான். டேய் இது சரி போட்டு வரான்னு சொல்லிட்டு லூஃபியோ ஷாக் ஆகுறான். முகிவர பாயோட ஐடியா படி நம்ம போவோம், அதனால எல்லாரும் கணத்துல இறங்குன்னு சொல்லிட்டு crocodile லூஃபி இவான்கோ ஜிம்பே ஒரு பக்கம் பக்கி எல்லாரும் பாஞ்சு வந்து ஒரு மிதி மிதிக்கிறாங்க. அடிச்சடியில் அந்த இடத்துல கிராக் ஆயிருச்சு. ஆனா பக்கி மிதிக்கல, ஒண்ணுமே ஆகல. என்னன்னு பார்த்தா உடஞ்சி ரிட்டர்ன்ல போன்னு பார்த்தா மேல இருந்து தரை நோக்கி போயிட்டானுங்க. அவனுக்கு பிளானே சொதப்பிருச்சு. அவனுக்கு பெரிய சர்க்கு மாதிரி ரிட்டர்ன்ல போகணும்னு நினைச்சானுங்க. ஆனா மேல இருந்து கீழே வரானுங்க. என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு ஏஸ்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான். ஸ்ட்ரைட்டா தரை நோக்கி வந்து உடச்சி செதறுது. பைரட்ஸே மிரண்டு பாக்குறாங்க, என்னடா இங்க நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. டேய் நேவி ஷிப் என்னடா வானத்துல இருந்து வருது, புது அட்டாக் போடுறாங்கன்னு சொல்லிட்டு சபோடியார்க்ல இருந்து பாக்குறாங்க. டேய் நம்ம தண்ணிக்குள்ள தான்டா விழுந்தோம், நம்ம உயிரோட இருக்குன்னு சொல்லிட்டு பைரட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. நம்ம காப்பாத்தப்பட்டுன்னு சொல்றானுங்க அவனுக்கு. டேய் நல்லவளடா டைமண்ட் ஜோசு எங்க உடைச்சாரோ அந்த இடத்துக்குள்ள வந்து விழுந்துட்டோம்டா, அதனால நம்ம தப்பிச்சோன்னு சொல்றானுங்க. அந்த இடத்துல மட்டும் தண்ணி இருந்திருக்கு. டேய் இவனுக்கு நேவியான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இவனால பார்த்தா நேவி மாதிரி இல்லைன்னு சொல்றாங்க. பார்த்தா பிரிசனர்ஸ் எல்லாம் மேல ஏறி வராங்க. ஆனா லூஃபி பக்கியே தண்ணிக்குள்ள போய்கிட்டே இருக்கானுங்க. ஜீம்பே ஜெட் மாதிரி போயிட்டு டெவில் ஃப்ரூட் யூசரை காப்பாத்திக்கிட்டு இருக்காரு. அவர் காப்பாத்தி தூக்கி வெளியே தூக்கி போட்டாரு. பக்கி எல்லா டெவில் ஃப்ரூட் யூசரையும் காப்பாத்திட்டு போய்கிட்டே இருக்காரு. அவரு நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி பாத்துக்கிட்டு இருக்கான். எங்கேயோ வந்து விழுந்துட்டுன்னு சொல்றான். சடனா முடிக்கும். டே நான் ஏச காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றான். அவன் சுத்தி சுத்தி பாக்குறான். அவனால நிக்க கூட முடியல. ஏஸ் எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்கான். ஏச ஆளே காணோம். கீழே தேடுறான். பார்த்தா அவனை மேல தூக்கி வச்சிருக்காங்க. இங்க நேவி பைரட்ஸ் எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. வாங்கடா கப்பலுக்கு ஏறோம்னு சொல்லிட்டு நேவி ஆபீசரும் மேலே ஏறி
ஆகி வராங்க. லூஃபியும் அங்க இங்கேயும் தப்பிச்சு போய்கிட்டே இருக்கான். பார்த்தா திரும்பி தண்ணிக்குள்ள வரான். ஏச நான் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அங்க இங்கேயும் போய்கிட்டு இருக்கான். ஏஸ் கொஞ்சம் பொருடா, உன்னை தேடி நான் வரேன்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா நேவி அவசரம் பாஞ்சு அடிக்கிறானுங்க. ஆனா எல்லாத்தையும் பிளாக் பண்றான். என் வழியில வராதீங்கன்னு சொல்லிட்டு இடத்துல ஏறல வைக்காம அங்க இங்கேயும் குதிச்சு போய்கிட்டே இருக்கான். டே ஏசுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கான். உன்னை ஏச பாக்க அப்ப நேவி ஹெட் குவார்டர்ஸ் அவன் பாத்துக்கிட்டே இருக்கான். தூரத்துல சின்னதா யாரோ ஒரு ஆள் தெரியுறாங்க. ஏஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் லூஃபி. ஏச பார்த்தோன்னு சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டான். ஏஸ் நான் வந்துட்டேன்டான்னு சொல்லிட்டு லூஃபி கத்துறான். டேய் லூஃபின்னு சொல்லிட்டு ஏசோ கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஏஸ் உன்னை ஒரு வழியா பாத்துட்டேன்னு சொல்லிட்டு லூஃபி என்ஜாய் பண்றான். ஏன்டா வந்தேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். டே ஏஸ் கொஞ்சம் இருடா, நாங்க வாரன்னு சொல்றாங்க. இதுல அவன் லைனை போற பின்னாடி காட்டுறாங்க. இவன் crocodile ஜீம்பே பக்கி வேற லெவலான ஆளுகள்லாம் வந்து நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. ஏஸ் உன்னை காப்பாத்த நான் வரேன்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பாட்டையே வேற லெவலா இருக்கு. டே கார்ப்பு உன்னோட ஃபேமிலி ஏன்டா திரும்பி வாரானுங்கன்னு சொல்லிட்டு செங்கக்குவோ கத்துறாரு. கார்ப்பு தலையில புடிச்சிட்டு உட்கார்ந்துட்டாரு. டே லூஃபி நீ ஏன்டா அங்க வந்தன்னு சொல்லிட்டு செதறிட்டாரு கார்ப்பு. டே முகிவரா மட்டும் வரலடா, இவன்கோ ஜீம்பே crocodile எல்லாம் வந்திருக்கானுங்கன்னு சொல்லிட்டு நேவி ஆபீசர் எல்லாம் செதறுதானுங்க. இந்த முகிவரா திரும்பியும் பிரச்சனையை கொண்டு வந்துட்டானான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மீஹாக் பாக்குறான். ஒரு பக்கம் மொரியோ அவன் இவன் சொல்லிட்டு எல்லாரும் கோவப்படுறாங்க. ஏன்னா லூஃபியை தெரியாத ஆள் இல்லவே இல்ல, நிறைய பேர் இருக்கானுங்க. டே இங்க என்னடா சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஹெல்மெப்போ வாரான். முகிவரா எங்கடா வந்தான்னு சொல்லிட்டு என்னடா பெரிய ஆளெல்லாம் அங்க கூட்டு வந்திருக்கானு சொல்லிட்டு அவுக்கிஜி பாத்துக்கிட்டு இருக்கான். கிசுரு முழிக்கிறான். இவன் இங்க வருவான்னு நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லிட்டு அட ஏஸ் இவனை பத்தி தான் பேசுவானான்னு சொல்லிட்டு மார்க்கவும் பாத்துக்கிட்டு இருக்கான். என்னடா ஃபார்மர் வாரலாடெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கான். முகிவரா சாதாரண ஆள் நினைச்சேன்னு சொல்லிட்டு டொஃப்ளமிங்கோ பேசுறான். ஸ்மோக்கர் இங்க பாருங்கன்னு சொல்ற டச்சிக்கி. டேய் crocodile முகிவரா நீங்க என்னடா டீம் போட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு முடிக்கிறான். அட கார்ப்போட கிராண்ட்சன் இவன் தானா, ரெவல்யூஷனரி ஆர்மி டிராகனோட பையன் தானடா இவன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கைன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். இவனை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அக்கைன்னு ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். டே ஜீம்பே நீ முகிவரா லூஃபிக்கு தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு செங்கக்குவோ கத்திக்கிட்டு இருக்கான். ஆமாடா நான் 7 வாரில இருந்து ரிசைன் பண்ணிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. இவனு என்னடா டீம் அப் பண்ணிருக்கானுன்னு சொல்லிட்டு முழிக்கிறாரு. ரெவல்யூஷனரி ஆர்மி, பிரிசனர்ஸ், வார்லாட்ஸ் ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு கார்ப்போ முழிக்கிறாரு. இவனுக்கு எல்லாம் காமன் கோல்டு இருக்க மாதிரி தெரியுதுடா, அதனாலதான் ஒன்னா வந்திருக்கானுன்னு சொல்லிட்டு கார்ப்பு பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா crocodile பேசிக்கிட்டே இருக்கிறதுல பின்னாடி பாக்குறான் ஒயிட் பீர்டு தெரியுதாரு. இங்க பார்த்தா சடனா நேவி எல்லாம் ஒருத்தனை அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா ஒயிட் பீர்டோட வெளிச்சமே அவ்வளவு பெருசா இருக்கு. பார்வையிலே எரிச்சிட்டாரு அவனை. சடனா பேசிக்கிட்டே இருக்கிற இந்த crocodile பையங்கடா போனான்னு சொல்லிட்டு இவனுக்கு முழிக்கா. என்னன்னு பார்த்தா அங்க crocodile எங்கேயோ போயிட்டான். டே அந்த போறான்னு சொல்றாங்க. பார்த்தா ஸ்ட்ரெயிட்டா ஒயிட் பீர்டு அட்டாக் பண்ண போய்கிட்டு இருக்கான். பாஞ்சு வரான் அவன். crocodile ஒயிட் பீர்டை ஏன் பண்றான்னு சொல்றாங்க. சசி உரிதானான்னு சொல்லிட்டு பாஞ்சு வரான். பின்னாடி இருந்து ஒரு போட வரான். அதுக்குள்ள ஒரு பெரிய சத்தமே கேக்கு. என்னன்னு பார்த்தா லூஃபி வந்து பிளாக் பண்ணிட்டு நின்னுக்கிட்டு இருக்கான். ஒயிட் பீர்டை அவன் காப்பாத்துறான். சடனா கியர் 2ல நின்னுக்கிட்டு இருக்கான். உனக்கு crocodile பாத்துக்கிட்டு இருக்கான். முகிவரனுக்கு என்ன எப்படி அடிக்கணும்னு தெரியும். தண்ணியை யூஸ் பண்ணி அடிக்கானான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா crocodile அடிக்க பவர் வந்து நம்ம லூஃபிக்கு மட்டும் தான் தெரியும். மண்ணு வந்து தண்ணிட்ட வேலை பார்க்காதுன்னு அவனுக்கு தெரியும். நம்ம அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சு, இனிமேல் என் வேலையை நான் பாக்கணும்னு சொல்றான் crocodile. நீ எதுக்கிட்ட ஒயிட் பீர்டை ஃபாலோ பண்றான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். டே ஏஸ் சொன்னால இவர் தான்டா, அதனால இவரை ப்ரொடெக்ட் பண்ணி தெரியும். ஏசுக்கு இவர் பிடிச்சால்டா, அதனால ப்ரொடெக்ட் பண்ணுவோம்னு சொல்றான். என்னடா இது ஏசோட தம்பி நல்லா சண்டைக்காரன் பொழுதுன்னு சொல்லிட்டு மார்க்கோ பாத்துக்கிட்டு இருக்கான். டே அப்பா பக்கத்துல வராதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க அவனுக்கு ஒரு பக்கம். முகிவர தொப்பியவே ஒயிட் பீர்டு பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த தொப்பியை பார்த்தோன்னா சேங்ஸ் தான் ஞாபகத்துக்கு வரான். ஒயிட் பீர்டு கட்டிருப்பாரு. உன் கையை எடுக்கிற அளவுக்கு ஏன்டா இருக்கான்னு சொல்லிட்டு ஒயிட் பீர்டு கட்டிருந்திருப்பாரு. இது நான் புது ஜென்ரேஷன் கண்டி கொடுத்துட்டுன்னு சொல்றான் அவன். அடே நீ கொடுத்தவன இவன் தானடா. டே ரெட் ஹேர் சேங்ஸோட தொப்பி தானடா இதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு. சேங்ஸ் தெரியுமான்னு சொல்லிட்டு லூஃபி பாத்துக்கிட்டு இருக்கான். ஆமா சேங்ஸ் இதை கொடுத்துட்டு போயிருக்காருன்னு சொல்றான். ஆமா ஏசி இவனை சொல்லிருக்காருன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு. டே உங்க அண்ணனை காப்பாத்திட நீங்க வந்தன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆமான்னு சொல்றான். டே இங்க இடத்த தேவலாம பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு தரையில ஒரு போடுறாரு. ஒரு பொடிய நீ போட்டு அந்த களத்துல நிப்பன்னு சொல்லிட்டு கத்துறாரு. இவனுக்கோ பக்கிலாம் ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க. லூஃபி அப்படி நின்னுக்கிட்டு இருக்கான். வாய மூடு நீல அதை முடிவெடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு லூஃபியோ கத்துறான். பக்கி இவனுக்கோ மிரண்டுட்டாங்க. நீ யாருன்னு தெரியும், நீ கிங் ஆஃப் த பைரட் ஆகணும் தான் நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா நான் தான் இங்க கிங் ஆஃப் த பைரட் ஆக போறேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். ஒயிட் பீர்டு பக்கத்துல நின்று நேவி பைரட்ஸ் எல்லாம் செதறிட்டானுங்க. ஆனா அவர் முறைச்சிட்டு கையில இருக்க ஆயுதத்தை அப்படி ஒரு சுத்தி தரையில ஒரு அடி அடிக்கிறாரு. அடிச்சிட்டு நக்கலை வர சிரிக்கிறாரு. அப்படியாடா பொடிப்பேலன்னு சொல்லிட்டு அவர் பாக்குறாரு. எனக்கு பிரச்சனை கொடுக்க நினைச்சா உன்னை விட்டு வைக்க மாட்டேன்னு சொல்றாரு அவரு. அதே தான் நானும் சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்காம. நான் ஏச காப்பாத்த வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காம. என்னடா இவர் ஒயிட் பீர்டு கூட சண்டைக்கு நிக்கிறான்னு சொல்லிட்டு இவனுக்கோ ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்கா. உனக்கு இசரு வரான் செங்குக்கு இவனுக்கு நான் சாவ பரிசா கொடுக்கலன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காம. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது சொல்லிட்டு இருக்காரு அவரு. லூஃபி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்கான். ஏஸ் கொஞ்சம் பொறுமையடா, என்ன நடந்தாலும் உனக்கு காப்பாத்த வருவோன்னு சொல்லிட்டு லூஃபியோ கத்திக்கிட்டு இருக்கான். அதோட எபிசோட் முடியாது. அடுத்த எபிசோட சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் கமெண்ட். See you bye.